ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை அண்ட் அதோட பேபிகார்ன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ஒன்று பார்க்க போகிறோம். இது ஃப்ரைட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி ஈவன் ரைஸ்க்குமே செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை தண்ணியில் நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 50% குக் ஆனால் போதும். இப்போ பாயில் பண்ணியிருக்கிற பாலக்கை தனியாக நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா அதோட முந்திரி ஒரு 10-15 முந்திரி சேர்த்து நல்லா இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா முந்திரி சேர்க்கும் போது நமக்கு அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். மோர் ஓவர் வந்துட்டு டேஸ்ட்டுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பேபிகார்ன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட காரத்துக்கு தேவைக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 எடுத்திருக்கேன். ரெண்டுமே வந்து பாதியாக கட் பண்ணி நீல வாக்கில் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுமே தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி அதையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற பாலக்காய் முந்திரி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா கலந்த பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ இதோட அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரையை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஜாரை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்ன் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் சேம் மெத்தடில் பன்னீர் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். பன்னீர், மஷ்ரூம் அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் பேபிகார்ன். இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னும் பொழுதுல நல்லா புளிக்காத ஃப்ரெஷ் தயிர் உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த பேபிகார்ன் வேகணும் இல்லையா, அதனால். இப்போ இதுவே நமக்கு பன்னீராக இருந்தால் நமக்கு 5 மினிட்ஸ் கூட வேண்டாம், 2 to 3 மினிட்ஸ் போதும். பாருங்கள், பேபிகார்ன் நல்லா வெந்திருக்கு அண்ட் கிரேவியுமே நல்லா சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ரெடி.